ஹலோ சொந்தங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஃபேன்சி கிச்சனில் நெத்திலி மீன் வறுவல் எப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு 2 கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்குறோம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இது பாருங்க, நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி கழுவிக்கிங்க. முள்ளெல்லாம் எடுத்துட்டு கழுவுன மீனை மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். அது என்ன மசாலான்னு பார்ப்போம் வாங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். போட்டு நல்லா மசாலா பிணைஞ்சி விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. மசாலா நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை எடுத்து நல்லா போட்டு பரட்டி விடுவோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீனை போடுறோம். மீனை போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிறோம். அரை மணி நேரம் ஊறட்டும் மீன் மசாலாவில். ஊறினதுக்கப்புறம் நம்ம சட்டியில் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்படி பரட்டி வச்சுக்கோங்க. எல்லா மீன்லையும் மசாலா பிடிக்கிற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. சட்டியை வச்சு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். தனித்தனியாக போடுங்க, அள்ளி அப்படியே போட்டுறாதீங்க. ஒன்று ஒன்றா உதிரியாக போட்டு நல்லா பொரிச்சுக்குவோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ பொரிச்ச மீனை தட்டில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. முள்ளே இல்லை. நல்லா குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். வீட்டில் பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.